ஜெனரேஷனுக்கு வந்து நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. எனக்கு கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் வரைக்கும் ஓகே. அவன் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் மாடர்னா இருந்ததுன்னு அது வேணுமா அப்படின்னு லண்டனுக்கு போயிருந்தா. இப்போ லாஸ்ட் 3 months பேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் அவங்க ஒன்னா எல்லாரும் சேர்ந்து வெளியே போறதுக்காக ஷாப்பிங் போறதுக்காக இருந்தா. ஸோ வீடியோ காலில் ஃபோனில் காமிச்சா எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா நல்ல ஒரு பட்டுப்பாவடை ஜாக்கெட் போட்டுக்கோன்னா பண்ணுங்கெல்லாம் சிரிக்குதுங்க. ஐயோ உங்க அம்மா லண்டனுக்கு வந்து பட்டுப்பாவடை ஜாக்கெட் போட சொல்றாங்களே அப்படி. நான் சொன்னேன், அங்க போய் தான் பட்டுப்பாவடை ஜாக்கெட் போடணும். மாடர்ன் ட்ரெஸ் பார்த்து அவங்க சலிச்சு போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணுவா, வீடியோக்கள்ல வந்து ட்ரெஸ் ஜாஸ்தி இது பண்ணி காமிக்க மாட்டான், ஒன்லி ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ரிக்ட்ங்கிறது இல்ல. சி, எங்க அம்மா எனக்கு எங்களை வளர்க்கும் போது நாங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னங்கிறது, ரொம்ப கட்டாயப்படுத்தியோ கட்டுப்படுத்தியோ வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் முடியும். அதுக்கு மேல நீங்க வந்து பண்ணவே முடியாது. அதுவும் ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். ஒரு சின்ன குழந்தைய கூட ரொம்ப நேரம் நீங்க இறுக்கி இப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தது நம்ம விடுமா அப்படின்னு தானே சொல்லும். பட் என்னன்னா, இது தவறு, நீ செஞ்சுக்கிட்டே இருக்க, இது தவறு அப்படிங்கறது அடுத்த முறை அந்த தவறு செய்யும்போது அம்மா சொன்னாங்களே அது வேண்டான்னு சொன்னாங்களே அந்த நினைப்பு இருக்கணும். லைக் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலி கிடையாது. லைக் ஏதாவது இருக்குதுன்னா இப்பதான் அன்பா சொல்லுவாங்க. ஆனா லைக் இப்ப மெயினா இதெல்லாம் இப்ப ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டேன்னா இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயோ இது வேணாம்மா, ஐயோ இது வேணாம் அப்படி சொல்லுவாங்க. அம்மா ஸ்பெஷல் இல்லாத யாராவது ரொம்ப ரேரா சில பேருக்கு இருக்கு. என்ன அம்மாவோட அட்டாச்மெண்ட் தெரியாதவங்க, இல்ல ஏதாவது விதத்துல அம்மாவோட ரொம்ப கோவமா இருந்தவங்க, அதெல்லாம் இருக்கலாம். பட் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அம்மான்னு தெரியாத யாருமே இருக்க முடியாது. மனுஷன் மட்டும் இல்ல, எந்த உயிரினமும் இருக்க முடியாது. எல்லாம் அப்பாக்குள்ளே ஒரு தாய் இருக்கு, எல்லாம் அம்மாக்குள்ளே ஒரு தந்தை இருக்காரு. அம்மாவோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம நமக்காக வேண்டிக்கிற ஒரே ஒரு உயிருங்கிறது தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வளர்த்ததும் எங்க குழந்தைங்களை எல்லாம் வளர்த்ததும் எங்க அம்மா தான். நீங்க ஜேபிவி பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50% எங்க அம்மா தெரிவாங்க, எல்லா அம்மாக்களும் தெரிவாங்க. பட் இந்த ஜெனரேஷன் அம்மாக்களை விட இது கொஞ்சம் முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அம்மாக்களை அதிகமா ஞாபகப்படுத்தும். ஏன்னா அதுல நிறைய தியாகங்கள் இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன இடங்கள்ல இப்ப இருந்த மாதிரி இல்ல, ஒரு சிங்கிள் சைல்டு கான்செப்ட் எல்லாம் அப்ப இல்ல. நாங்களே 5 பேர். சோ எவ்வளவு இருக்கிற வசதியை வந்து நமக்கு ஒரு சின்ன ரூம் எல்லாம் நமக்கு ஒன்னும் பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. அங்கே எல்லாருமே அடுக்கடுக்கா பாய போட்டு தூங்குவோம். நான் ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் இந்த கூட்டு குடும்பம் தான் எனக்கு. நான் தனியா வந்து தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகும், நாங்க இருக்கிற ஃபேமிலி பீப்புளோட அதிகமா வந்து வேலை செய்யறவங்களை சேர்த்துப்பேன். எல்லாரும் வீட்டுல தங்கணும். என் பொண்ணு சின்னதுல யாராவது வீட்டுக்கு வந்தா நீங்க இங்கேயே தூங்குவீங்களா அப்படின்னு கேட்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா, மேடம் தேஜாவை தூங்க வச்சிருக்க மேடம், நாங்க போகும்போது இங்கேயே தூங்குங்கன்னு சொல்லிடும் மேடம். அப்புறம் அவங்கள பயமுறுத்துறதுக்காக முதல்ல பிடிச்சிட்டு போயிடும் வெளியே போனான்னுவா. பிகாஸ் நிறைய பேரை பார்த்து வளர்ந்துட்டா. ஸோ தனியா நம்மளால இருக்க முடியல. நாங்க 5 பேர் இருப்போம், சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க, அம்மாவோட அம்மா இருப்பாங்க, அப்பாவோட அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்ப சென்னையிலே நாங்க அப்படிதான் இருந்தோம். ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷங்கிறது பெரிய விஷயம். இப்ப எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி ஆயிப்போச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சைல்ட்ஹுட் கிடைச்சிச்சு. அப்பாவும் அம்மாவும் நல்ல ஆர்டிஸ்டுங்க. பிகாஸ் கிளாசிக்கல் டான்சர் எங்க அம்மா. ஸோ எங்களுக்கு ஓன் ட்ரூப், டிராமா ட்ரூப் இருந்தது. அதுல மட்டும் எங்க அப்பாவோட மட்டும் நடிப்பாங்க அம்மா, மற்ற ட்ரூப்ல போய் ஆக்ட் பண்ணதில்லை. ஸோ வீட்டில் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு பக்கம் டிராமா கேம்ப் இருக்கும், கம்பெனில அங்கே டிராமா ரிஹர்சல்ஸ் நடக்கும். சுத்தி சுத்தி பாக்குறது, மியூசிக் கம்போஸ் பண்றது, டயலாக் சொல்லி கொடுக்கறது. சின்னதுல இருந்தே நமக்குள்ள இந்த கலை அப்படிங்கறது ரொம்ப நம்ம மூச்சோட சேர்ந்தது, நம்ம உணவோட சேர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எங்களுக்கும் பார்த்தா நாங்க 3 sisters 2 brothers, நாங்க என் குழந்தைங்களும் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சொந்தக்காரங்களை பத்தி பேசுறது மாதிரிதான் சினிமா ஆளுங்களை பத்தி பேசுறது. இப்ப அதிகமா ஒவ்வொரு மீடியால பாக்குறத பத்தி பேசுவோம். இப்ப கலாட்டால இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், இதுல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அந்த சேனல் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், சோசியல் மீடியா காமிச்சிட்டு பாத்தியா மணி இது சோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து வாழ்க்கையில ஃபுல்லாவே சினிமா பத்தி இருந்துச்சு. எங்கம்மா நல்ல எஜுகேட்டட், நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. அதனால விஷுவலை விட எங்களுக்கு புத்தகங்கள் மேல வந்து ஒரு ஆசையை வந்து உண்டாக்குனது எங்க அம்மா. எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் மேம் அம்மா அப்பா? எங்க அம்மா ஸ்ட்ரிக்டே இல்ல, ஆனா அன்பிலே வந்து அன்பா பேசி நம்மளை கட்டுப்படுத்திடுவாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரீயா விடுற மாதிரி நம்ம நினைப்போம். பட் கை தகட்டி அவங்க கையில தான் வச்சிருக்காங்கிறது ரொம்ப லேட்டா தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அங்க போதமா அப்படின்னுவாங்க. தனியா ஒரு ரூம்ல எல்லாம் நம்ம படுக்க முடியாது, கதவை லாக் பண்ண முடியாது, பாத்ரூமுக்கு போனாலும் கதை சாத்திராத அப்படிம்பாங்க. அது என்னமோ தெரியல, அந்த அப்ப இருந்த ஜெனரேஷன் அம்மாக்களுக்கு தாப்பால் போட்டு உள்ள லாக் ஆயிடுமோ,
அதே மாதிரி ஒரு கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் வெளியே போனா அது என்ன பண்ண அந்த பக்கம் போயிருக்கு பாரு அப்படின்னுவாங்க. பட் அதுல என் பொண்ணுக்கு இல்லாத ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு என்னன்னா இன்செக்யூரிட்டி. என்னால தனியா டிராவல் பண்ணவோ தனியா போறதற்கெல்லாம் எனக்கு முடியாது. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்து அப்படிதான் சொல்லணும். பட் என் பொண்ணு அப்படி இல்லை. அவ பெங்களூர்ல ஹாஸ்டல்ல நின்று படிச்சு ஃப்ரெண்ட்ஸோட தனியா கேப் பிடிச்சு அவங்க போய் சினிமா பாக்குறது போறது. ஸோ என்ன வேணாலும் எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவ வந்து ஷீ இஸ் கேப்பபிள். ஸோ ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் வந்து சேரும்போது இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும். அண்ட் இதுதான் அம்மான்னு சொல்றது. இப்பவும் எங்க அம்மா வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவாங்க. அம்மா சொல்லிதான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும்.